ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. பிரிவு 12 இறைவாக்கியங்கள் 38 தொடங்கி 44 முடிய. அக்காலத்தில் இயேசு கற்பித்துக் கொண்டிருந்த போது, மறைநூல் அறிஞர்களை குறித்து கவனமாயிருங்கள். அவர்கள் தொங்கலாடை அணிந்து நடமாடுவதையும் சந்தை வெளிகளில் மக்கள் தங்களுக்கு வணக்கம் செலுத்துவதையும் விரும்புகிறார்கள். தொழுகை கூடங்களில் முதன்மையான இருக்கைகளையும் விருந்துகளில் முதன்மையான இடங்களையும் பெற விரும்புகிறார்கள். கைம்பெண்களின் வீடுகளை பிடுங்கிக் கொள்கிறார்கள். நீண்ட நேரம் இறைவேண்டல் செய்வதாக நடிக்கிறார்கள். கடும் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாக இருப்பவர்கள் இவர்களே என்று கூறினார். இயேசு காணிக்கை பெட்டிக்கு எதிராக அமர்ந்து கொண்டு மக்கள் அதில் செப்பு காசு போடுவதை உற்று நோக்கி கொண்டிருந்தார். செல்வர் பலர் அதில் மிகுதியாக போட்டனர். அங்கு வந்த ஒரு ஏழை கைம்பெண் ஒரு குதிராந்துக்கு இணையான 2 காசுகளை போட்டார். அப்பொழுது அவர் தம் சீடரை வரவழைத்து, இந்த ஏழை கைம்பெண் காணிக்கை பெட்டியில் காசு போட்ட மற்ற எல்லாரையும் விட மிகுதியாக போட்டிருக்கிறார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். ஏனெனில் அவர்கள் அனைவரும் தங்களுக்கு இருந்த மிகுதியான செல்வத்திலிருந்து போட்டனர். இவரோ தமக்கு பற்றாக்குறை இருந்தும் தம்மிடமிருந்த அனைத்தையுமே, ஏன் தம் பிழைப்புக்காக வைத்திருந்த எல்லாவற்றையுமே போட்டுவிட்டார் என அவர்களிடம் கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். சில மாதங்களுக்கு முன்பாக செய்தித்தாளிலும் சமூக வலைதளங்களிலும் அதிகமாக பேசப்பட்ட ஒரு நிகழ்வு. சென்னையில் மாமல்லபுரத்தில் அஸ்வினி என்கிற ஒரு பெண் அங்கே ஒரு ஆலயத்தில் நடந்த அன்னதானத்திலே சாப்பிடுவதற்காக சென்றிருக்கிறார். அவரை இங்கே உனக்கு சாப்பாடு இல்லை என்று சொல்லி விரட்டி அடித்திருக்கிறார்கள். ஏன் என்று கேட்டதற்கு ஜாதியின் பெயரை சொல்லி உங்களுக்கு இங்கே சாப்பாடு இல்லை என்று சொல்லி விரட்டி அடித்திருக்கிறார்கள். ஆலயத்தில் நடந்த அன்னதான நிகழ்வு. அவர் குறவர் இனத்தை சேர்ந்தவர் என்பதால் அங்கே உனக்கு சாப்பாடு இல்லை என்று வெளியே அனுப்பியிருக்கிறார்கள். ஆதங்கத்தோடு, எனக்கு சாப்பாடு இல்லை என்பது எனக்கு குறையாக தெரியவில்லை, நான் இந்த இனத்திலே பிறந்தேன் என்பதற்காக சாப்பாடு இல்லை என்று சொல்வதை என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்று சொல்லி ஆதங்கத்தோடு அதை யூடியூபில் வீடியோவாக பதிவு செய்து போட்டிருக்கிறார். அது உலகம் முழுவதும் பகிரப்பட்டது. அது நம்முடைய முதல்வரின் கவனத்திற்கும் சென்றது. இதை பார்த்த நம்முடைய முதல்வர் அவரை அழைத்து, அந்த இனத்து மக்களை அழைத்து அவர்களுக்கென்று தனியாக சிறப்பு விருந்து ஒன்றை ஏற்பாடு செய்து கொடுத்தார். அத்தோடு நிற்கவில்லை, அந்த நரிக்குறவ இனத்து மக்களுக்காக கோடிக்கணக்கின் நலத்திட்டங்களையும் அறிவித்தார். ஆண்டவர் இயேசுவில் அருமையானவர்களே, இது கொஞ்ச நாட்களுக்கு முன்பாக நம்முடைய தமிழ்நாட்டிலே நடந்த நிகழ்வு. எதற்காக இதை சொல்கிறேன் என்றால், தானம் அல்லது தர்மம் என்று நாம் சொல்லுகிறோம். தானம் என்கிற பெயரிலே, தர்மம் என்கிற பெயரிலே சுயநல லாபத்தோடு, சுய லாபத்திற்காக பல காரியங்களை சுய விளம்பரத்திற்காக மனிதர்கள் செய்கிறார்கள். நாமும் பல வேளைகளில் அப்படி செய்கிறோம்.
கடவுளுடைய பார்வையில் எது சமூக நீதி என்பதை நாம் மறந்து போகிறோம். அஸ்வினி என்கிற இந்த பெண்ணுக்கு தர்மம் கிடைக்கவில்லை என்பது பேச்சல்ல, மாறாக இது சமூக நீதி அல்ல என்பது ஒரு பேச்சு. கடவுளுடைய பார்வையில் இது நேர்மையான காரியம் அல்ல. பல நேரங்களில் நாம் சொல்லுவோம், உதவி செய்யாட்டியும் பரவாயில்ல, உபத்திரவம் செய்யாம இரு அப்படின்னு சொல்லுவோம். இது உபத்திரவம், சமூக அநீதி. ஒருவருக்கு கிடைக்கக்கூடிய நீதி கிடைக்காத போது, ஒருவருக்கு கிடைக்க வேண்டிய சமூக நீதி கிடைக்காத போது, அது அவருக்கு இழைக்கப்படுகின்ற அநீதி, துன்பம் என்பதை நாம் பல வேளைகளில் மறந்து போகிறோம். இந்த பெண்ணுக்கு கிடைக்க வேண்டிய நீதி கிடைக்காத போது அது அறச்செயல் அல்ல, அது ஒரு விசுவாசியின் வெளிப்பாடு அல்ல, ஒரு மனிதனுடைய நற்செயல் அல்ல என்பதை இது எடுத்து காட்டுகின்றது. தானம் தர்மம் என்பதை தாண்டி ஒருவருக்கு கிடைக்க வேண்டியதை கிடைக்காமல் செய்வது அநீதி, சமூக அநீதி என்பதை இந்த செயல் நமக்கு எடுத்து சொல்கிறது. ஆண்டவர் இயேசுவில் அருமையான சகோதர சகோதரிகளே, தானம் தர்மத்தை தாண்டி நாம் சமூக நீதியோடு சமூக அக்கறையோடு வாழ அழைக்கப்படுகிறோம். ஒருவருக்கு கிடைக்க வேண்டியதை அவருக்கு கிடைக்க செய்வது சமூக நீதி, அது தர்மம், அதுவும் தானம் என்பதை நாம் மறந்து போகிறோம். ஆண்டவர் இயேசுவில் அருமையானவர்களே, ரவீந்திரநாத் தாகூர் எழுதிய ஒரு கவிதை ஒருவேளை கேட்டு இருக்கலாம். ஒரு கதையின் வடிவிலே அந்த கவிதையை எழுதுகிறார். அந்த கவிதைக்கு தலைப்பு தெய்வீக பிச்சைக்காரன். தெய்வீக பிச்சைக்காரன். அந்த கவிதை இப்படி போகிறது. ஒரு பிச்சைக்காரன் வீடு வீடாக சென்று பிச்சை எடுக்கிறான். நம்ம பகுதியிலையும் முன்னாடியெல்லாம் அது மாதிரி பிச்சை எடுத்தாங்க. அரிசி நெல்லெல்லாம் நம்ம பிச்சை போட்டிருக்கிறோம், அது மாதிரி பிச்சை எடுப்பாங்க. அப்படி இந்த பிச்சைக்காரன் பிச்சை எடுத்து கொண்டு வருகிறான். கோதுமை மணிகளை அவன் பிச்சை எடுத்து கொண்டு வருகிறான். தன்னுடைய பை நிறைய கோதுமை மணிகளை வைத்திருக்கிறான், கோதுமை வைத்திருக்கிறான். அப்படி அவன் பை நிறைய பிச்சை எடுத்து கொண்டு வந்து ஒரு இடத்தில் இளைப்பாறுகிற போது அவனிடத்திலே வந்து ஒருவர் பிச்சை கேட்கிறார். அந்த பிச்சைக்காரனிடத்திலே ஒருவர் வந்து பிச்சை கேட்கிறார். இவன் சொல்றான், நானே பிச்சைக்காரன், எனக்கிட்ட பிச்சை கேட்குறியா அப்படின்னு சொல்லி அந்த பையில் இருந்த கோதுமை மணியில் ஒன்றை எடுத்து அந்த அவரிடம் பிச்சை கேட்ட அந்த பிச்சைக்காரனிடம் அவனுடைய பாத்திரத்திலே போடுகிறான். இந்த பிச்சைக்காரன் அந்த ஒரு நெல்மணியை வாங்கியவன் அவரிடமே திருப்பி கொடுத்து, இதை நீயே வைத்துக்கொள் என்று சொல்லி அவனுடைய கரத்திலே கொடுக்கிறார். அப்படி அவன் வாங்கி பார்க்கிற போது அது பொன்னாக மாறி இருக்கிறது. அவனிடம் பிச்சை கேட்டது கடவுள். கடவுள் உன்னுடைய தாராள மனம் இவ்வளவுதான் என்று சொல்லி அவன் போட்ட அந்த ஒரு கோதுமை மணியை பொன்னாக மாற்றி அவனிடம் திருப்பி கொடுக்கிறார். அப்பொழுது இந்த பிச்சைக்காரன் அடித்து கொண்டு அங்கலாய்க்கிறான், அட பாவமே, இப்படி தெரிந்திருந்தால் நான் ஒரு பையை முழுவதுமாக நான் கொடுத்திருப்பேனே, இந்த பை நிறைய இருக்கின்ற கோதுமை மணிகள் பொன்னாக மாறி இருக்குமே என்று சொல்லி அங்கலாய்க்கிறான். தெய்வீக பிச்சைக்காரன் என்று சொல்லி தாகூர் இந்த கவிதைக்கு, இந்த கதைக்கு பெயரிடுகிறார். ஆண்டவர் இயேசுவில் அருமையான சகோதர சகோதரிகளை, எந்த அளவையால் அளக்கிறீர்களோ அதே அளவையால் உங்களுக்கு அளக்கப்படும் என்ற இறைவார்த்தை ஆண்டவர் இயேசு சொல்கிறார். இன்னும் ஒருபடி மேலே சென்று சொல்கிறார், அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி உங்களுடைய மடியில் போடுவார் என்று சொல்கிறார். நீ 1 மடங்கு கொடுத்தால் 10 மடங்கு ஆண்டவர் உனக்கு திருப்பி கொடுப்பார், 100 மடங்காக அதை ஆண்டவர் உனக்கு திருப்பி கொடுப்பார் என்று சொல்கிறார். ஏழைக்கு இறங்கி உதவி செய்கிறவன் கடவுளுக்கே கடன் கொடுக்கிறான் என்று இறைவார்த்தை சொல்கிறது. ஒரு சில உதாரணங்களை நான் சொல்கிறேன். நான்குநேரி, திருநெல்வேலிக்கு பக்கத்தில் நான்குநேரி என்று ஒரு கிராமம் இருக்கிறது. இன்னைக்கு கொஞ்சம் பெரிய டவுனாக இருக்கு. நான்குநேரியைச் சேர்ந்த கல்யாண சுந்தரம் என்கிற ஒரு மனிதர்
பாலம் என்கிற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி உலகம் முழுவதும் அறியப்பட்ட ஒரு மனிதராக அந்த அமைப்பின் வழியாக ஏழை குழந்தைகளுக்கு இன்றைக்கும் படிப்புக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார். அவர் ஒரு நூலக ஆசிரியர். அவருடைய சம்பள பணம் ₹1 கூட அவர் தனக்கென்று பயன்படுத்தியதில்லை. திருமணம் செய்து கொள்ளவில்லை. ஒரு குடிசையிலே தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவருடைய சம்பள பணம் முழுவதையுமே ஏழை பிள்ளைகளின் படிப்புக்காக அவர் செலவிடுகிறார். காலை மாலை நேரங்களிலே இலவசமாக பிள்ளைகளுக்கு சிறப்பு வகுப்புகள் டியூஷன் எடுக்கிறார். தன்னுடைய சாப்பாட்டிற்கு அவர் டோபி வேலை செய்து துணிகளை துவைத்து அதிலிருந்து வருகின்ற வருமானத்தை கொண்டு சாப்பிடுகிறார். ஆண்டவர் இயேசுவில் அருமையான சகோதர சகோதரிகளை, தன்னிடம் இருப்பது முழுவதையும் கொடுத்து இறைவனுடைய அன்பை தன்னுடைய வாழ்க்கையால் எண்பித்து காட்டியவர் பாலம் கல்யாண சுந்தரம். அவருக்கு அமெரிக்க ஜனாதிபதி பில் கிளின்டன் அமெரிக்க ஜனாதிபதியாக இருந்தபோது அவர் இந்தியாவுக்கு வந்து நான் 2 இடத்த பார்க்கணுன்னு ஆசைப்படுறேன். ஒன்று உலக அதிசயங்களில் ஒன்றான தாஜ்மஹால், இரண்டாவது 4 நேரியில் இருக்கின்ற பாலம் கல்யாண சுந்தரம். அவரை நான் பார்க்க வேண்டும் என்று சொல்லி அவரை கட்டி அரவணைத்து அவருக்கு பாராட்டு தெரிவித்து அவருக்கு நம்முடைய பணத்தில் 33 லட்சம் ரூபாயை பரிசாக கொடுத்தார். அந்த பணத்தையும் அந்த மனிதன் தனக்கென்று வைத்துக் கொள்ளவில்லை. அதையும் பாலம் என்கிற அமைப்பின் வழியாக ஏழை குழந்தைகளின் படிப்புக்காக செலவழித்தார். நான் 2-3 முறை நாகர்கோயில் அருகிலே இருக்கிற புன்னைக்காயல் என்கிற இடத்திற்கு ஜெப வழிபாட்டிற்காக சென்றிருக்கிறேன். நம்முடைய கோட்டைக்காடு கிராமத்தில் இருந்து 2 சாமியாருங்க அந்த காலத்திலே சாமியார் ஆகியிருக்கிறாங்க நம்ம ஆளுங்க. சின்ன சவேரியார் பெரிய சவேரியார்னு சொல்லி 2 பேர் சாமியார் ஆகியிருக்கிறாங்க. அதில் ஒருத்தர் அங்கே புன்னைக்காயலில் பங்கு சாமியாராக இருந்து அங்கேயே புதைத்திருக்கிறார்கள். எப்படி இங்கே லெவே சாமியார் சிவகங்கை பக்கம் சொல்கிறாங்களோ அதே போல் அங்கே அவரை சொல்லுகிறார்கள். சின்ன சவேரியாரை சொல்கிறாங்க, எங்கள் பங்கின் தெய்வமாக இருந்து எங்களுக்கு வழிகாட்டியவர் என்று சொல்லி அவருடைய கல்லறையை அங்கே வைத்திருக்கிறார்கள். அவர் கோட்டைக்காட்டை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லி நம்முடைய கரம்பை செபாஸ்டின் ஃபாதர் சொன்ன பிறகு தான் எனக்கு தெரியும். அந்த இடத்திலே ஒரு மனிதர் ஜேம்ஸ் என்று அவருடைய பெயர். உங்களைப் போல ஒரு குடும்பஸ்தர். அவருக்கு குழந்தை இல்லை. கணவன் மனைவி 2 பேரும் ஒரு ஜெப வழிபாட்டு கூடத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். வேணா வாட்ஸ்அப்பில் அவர் நடத்துகிற ஜெபங்களை யூடியூப் லிங்க்கை உங்களுக்கு அனுப்பி விடுறேன், பாருங்கள். சாதாரண குடும்பஸ்தர் ஒரு தியான இல்லத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். வாரம் சனி ஞாயிறு பங்கு கோயிலுக்கு மக்கள் போகிறாங்களோ இல்லையோ இவர்கிட்ட போகிறாங்க. அங்கே பங்கு சாமியாருக்கும் இவருக்கும் சில நேரங்களில் டக்கப்பார். கோயிலுக்கு வர்றதெல்லாம் அங்கே போகிறாங்கன்னு சொல்லி எங்கேயோ ஆண்டவர்கிட்ட தானே போகிறாங்க. அவர் ஒன்றும் திருச்சபைக்கு எதிரானலாம் போதிக்கலை. சாமியாருங்க இன்றைக்கும் போய் ப்ரேயர் நடத்துகிறாங்க. நான் அங்கே போய் ப்ரேயர் நடத்திட்டு வந்திருக்கிறேன். அவர் ஜெபக்கூட்டம் நடத்துறது பெருசு இல்லை. அதை நான் இப்போது செய்தியாக உங்களுக்கு சொல்லவில்லை. நான் பார்த்த அதிசயித்த ஒன்று, ஒரு நாளைக்கு 2 வேளை, நான் போனப்போ 2 வேளை கொடுத்தாரு. இப்போ எத்தனை வேலை கொடுக்குறாருன்னு தெரியல. 3 வேளையும் கொடுக்குறாரான்னு தெரியல. 2 வேளையும் 3 வேளையும் 3 வேளையும் ஒரு குட்டி டிஃபன் பாக்ஸ், 3 அடுக்கு டிஃபன் பாக்ஸ். இந்த நீங்கள் பால் பாக்கெட்டு அல்லது இந்த காய்கறியெல்லாம் பிளாஸ்டிக் கூடையில் வச்சுருப்பாங்கல்ல, அந்த மாதிரி பிளாஸ்டிக்கு கூடையில் வரிசையாக அடுக்குறாங்க சாப்பாடு, பார்சல் சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறதுக்கு. நான் கேட்டேன், இது எங்கே போகுது, யாருக்குன்னு கேட்டேன். எல்லாம் தான் ஜெப கூட்டத்துக்கு வர்றவங்களாம் இங்கே சாப்பிட்றாங்களே, இது யாருக்குன்னு கேட்டேன். அவர் சொன்னார், ஃபாதர், பக்கத்தில் உள்ள கிராமங்கள் 10-15 கிலோமீட்டரில் உள்ள பக்கத்தில் உள்ள கிராமங்களில் வீட்டில் ஒழுங்காக கவனிக்காமல் இருக்காங்கல்ல தாத்தா பாட்டிங்க, நோய்வாய்ப்பட்டவங்க, வயசானவங்க, வீட்டில் ஒழுங்காக சாப்பாடு கொடுக்காம திண்ணையிலையும் வறண்டாவிலையும் கட்டுத்தரையிலையும் தூக்கி போட்டுறாங்கல்ல, அந்த மாதிரி கைவிடப்பட்ட, ஒருவேளை அவங்கள இங்கே கூட்டிகிட்டு வந்தால் கூட இருக்க மாட்டாங்க, நான் என் வீட்டிலே இருந்து சாவுறேன்னு நினைக்கிறவங்க, ஆனால் ஒழுங்காக அவங்களுக்கு சாப்பாடு கிடைக்காது. அந்த மாதிரி மக்களை இனம் கண்டு
அவங்களுக்கு சாப்பாடு வீடு தேடி போய் கொடுக்குறோம். மத்தியான சாப்பாடு அவங்களுக்கு கொடுத்துருவோம். அதில் மிச்சம் இருக்கிறத அவங்க நைட்டுக்கு வச்சுக்குவாங்க. நைட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு அதை அப்படியே வச்சுருப்பாங்க. அடுத்த நாள் நாங்கள் சாப்பாடு கொடுத்துட்டு இந்த கேரியரை கொடுத்துட்டு அந்த கேரியரை எடுத்துகிட்டு வந்துடுவோம். எத்தனை பேருக்கு இது மாதிரி கொடுக்குறீங்க? 40 பேருக்கு கொடுக்குறேன்னு சொன்னார். தினந்தோறும் செய்து கொண்டிருக்காங்க. இன்றைக்கும் செய்கிறார். 2வது முறை போகும்போது அதே மாதிரி நான் பார்த்தேன். ஒரு நாளைக்கு அவரை இங்கே பிரேயருக்கு கூப்பிடுறேன். ஜெபக்கூட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார். வித்தியாசமாக யோசிக்கிறார். இல்லாத மனிதனுக்கு, என் கண் முன்னால் இல்லாமல் இருக்கிறவனுக்கு நான் எப்படி கொடுக்க முடியும்? ஆண்டவர் அன்பு செய்கிறார் என்று போதிப்பது மட்டுமல்ல, செயலிலும் நான் காட்ட வேண்டும் என்று அவர் நினைத்து அவர் இந்த காரியத்தை செய்கிறார். அந்த வண்டியில் தூக்கிட்டு போகிறாங்க. அதை விட இன்னொன்று, வண்டியில் வச்சு கட்டி அந்த பெட்டியை தூக்கிட்டு போகிறாங்க. தினந்தோறும் வாலண்டியர்ஸ், யாரும் சம்பளத்துக்கெல்லாம் ஒரு ஆள் வைக்கல. சம்பளத்துக்கு ஆள் வைக்கலைங்க. தினந்தோறும் சாப்பாடை கொடுத்துட்டு சாப்பாட்டு கேரியரை வாங்கிட்டு வர்றதுக்கு ஆள் வைக்கல. வாலண்டியர்ஸ் தான். தினந்தோறும் போய் கொடுத்துட்டு வர்றாங்க பசங்க. 20 வயசு 25 வயசு பசங்க வாலண்டியராக பெட்ரோல் செலவு பண்ணி கொண்டு போய் கொடுத்துட்டு வர்றாங்க. ஆண்டவர் இயேசுவில் அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய முதல் வாசகம் சொல்கிறது, எலியா இறைவாக்கினர் எனக்கு ஏதாவது குடிக்க தண்ணீர் கொடு என்று சாரிபாத்து நகர் அந்த விதவை பெண்ணிடம் கேட்கிறார். தண்ணீர் கொண்டு வருவதற்கு செல்லுகின்ற போது கொஞ்சம் அப்பமும் சுட்டு கொண்டு வா என்று கேட்கிறார். அந்த பெண் சொல்லுகிறாள், என்னிடம் ஒன்றுமில்லை, ஒரு கைப்பிடி மாவுதாயா இருக்கு, அதுல ஒரு அப்பத்தை சுட்டு என் பிள்ளைய நானும் சாப்பிட்டுட்டு அடுத்த வேலைக்கு சாப்பாடு இல்லாம சாகத்தான் போகிறோம், எனக்கிட்ட போய் கேட்கிறிய? அவர் சொல்லுகிறார், முதலில் எனக்கு அப்பம் சுட்டு கொண்டு வா, பிறகு உன் பிள்ளைக்கும். இது அநியாயம் இல்லை? உன் பிள்ளைக்கு கொடுத்துட்டு எனக்கு கொண்டுட்டு வான்னு கேட்டா கொஞ்சம் பரவாயில்ல. எனக்கு முதலில் கொடு, பிறகு உன் பிள்ளைக்கும் உனக்கும் அப்பம் சுட்டுக் கொள்ளலாம். மழை பெய்கிற வரை, இந்த நாட்டில் மழை பெய்து விளைச்சல் வருகிற வரை, உன் வயிற்றுக்கு தேவையான சாப்பாடு கிடைக்கிற வரை உன்னுடைய பானையில் மாவு குறையாது, களையத்தில் எண்ணெயும் தீராது என்று சொல்லுகிறார். அப்படியே நடந்தது. அவள் கொடுத்தால் அப்படியே நடந்தது. நாம எல்லாம் விளக்குறோம்ல, பேஸ்ட். பேஸ்ட்ன்னு சொன்னால நமக்கு என்ன ஞாபகம் வரும்? என்ன பேஸ்ட் சொல்லுவீங்க எல்லாரும்? அட பல்லு விளக்குற பேஸ்ட் இருக்குல்லங்க, அட பேசுங்க. பல்லு விளக்குற பேஸ்ட் இருக்குல்ல, பேஸ்ட்ன்னு சொன்னால ஒரு பேஸ்ட் சொல்லுவோம். என்ன பேஸ்ட் அது? கோல்கேட்டு. இதுல என்ன தயக்கம்? உலகம் பூரா இருக்குங்க இந்த பேஸ்ட். 119 நாட்டில் பேஸ்ட் இருக்குதான் பிரபலமா. அவன் என்ன செய்யறான் தெரியுமா? கதையை பெருசா சொன்ன, விளக்கமா சொன்னா நேரம் ஆகும், சுருக்கமா சொல்றேன். அந்த பேஸ்ட்டை கண்டுபிடிச்ச பேரு வில்லியம் கோல்கேட்டு. வில்லியம் கோல்கேட்டு அந்த பேஸ்ட்டை கண்டுபிடிச்சவன் பேரு. அவன் பேர்ல தான் அதை வச்சுக்கிட்டான். அவனுக்கு அவங்க அப்பா சொன்னாராம், உழைக்கிறதுக்கு போகும்போது, இங்க பாரு, உண்மையாரு, உழைக்க கத்துக்கோ, உழைச்சி சாப்பிடு, உண்மையாரு, உன்னுடைய சம்பாத்தியத்தில் 10ல் 1 பங்கு கடவுளுக்கு கொடுன்னு சொன்னாராம். கடவுளுக்கும் ஏழைகளுக்கும் கொடு. அவங்க அப்பா சொன்னது 3. உண்மையாரு, உழைச்சி சாப்பிடு, உன்னுடைய உழைப்பில் 10ல் 1 பங்கை கடவுளுக்கும் ஏழைக்கும் கொடு அப்படின்னு சொன்னார். அந்த மனுஷன் கஷ்டப்பட்டு சோப்பு வித்தாரு, எவனும் வாங்கலை. பேஸ்ட் செஞ்சு வித்தாரு, எவனும் வாங்கலை. ஊதுபத்தி செஞ்சு வித்தாரு, எவனும் வாங்கலை. ஒன்னொன்னா செஞ்சு விற்று பார்த்தாரு, ஒரு வேலையும் வாங்க மாட்டேன்ட்டான். இதே பேஸ்ட்டை டப்பாவில் அடித்து வலிச்சு தான் விளக்கி இருக்கிறான் அன்னைக்கு. அதையும் செஞ்சு கொடுத்து பார்த்தாரு, ஒரு வேலை வாங்க மாட்டேன்ட்டான். ஒரு நாள் போயிட்டு நொந்து போய் எப்படி பிழைக்கிறதுன்னு தெரிலடா அப்படின்னு சொல்லி வந்துக்கிட்டு இருக்கிறாரு. வரும்போது காலில் படுது ஒரு மருந்து டியூப்பு, நம்ம பேஸ்ட் வச்சுருக்கோம்ல டியூப்பு, அந்த மாதிரி ஏதோ மருந்து போட்டுட்டு மிச்சம் இருந்த டியூப் ஒன்று கிடைக்கிது, காலில் எத்துப்படுது. அதை எடுத்துகிட்டு வந்து இதில் பேஸ்ட்டை அடைச்சி உச்சம் விற்றா என்ன, அப்படியே பிதுக்கிக்கிட்டு பல்லில் விளக்கி வாங்கல அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தான்.
அதே மாதிரி டியூப்பை வாங்கி கொண்டு போய் கடைகளுக்கெல்லாம் கொடுத்தான். இது நல்லா இருக்கடா, நல்லா ஓடுது, இதுக்கு ஒரு பேர் வச்சு கொடுறான்னு சொன்னான். வில்லியம் கோல்கேட்டுன்னு சொல்லி அவன் தன்னுடைய பேரை கோல்கேட்டுன்னு பேர் வச்சு விற்க ஆரம்பித்தான். தன்னுடைய வருமானத்தில் 10 பங்கை கொடுத்தான், 20 பங்கை கொடுத்தான், 30 பங்கை கொடுத்தான், 40 பங்கை கொடுத்தான், 50 பங்கை கொடுத்தான். தன்னுடைய வருமானத்தில் பாதியை ஏழைகளுக்கும் கடவுளுக்கும் கொடுக்க ஆரம்பித்தான். அவனுடைய மகன் பேர் தான் பால்மொழி. பால்மொழின்னு சொல்லிட்டு சோப்பு பேஸ்ட் கிரீம் எல்லாம் வந்துச்சு. எதற்கு சொல்கிறேன் என்றால், கொடுக்கிற போது கடவுள் கொடுத்து ஆசீர்வதிக்கிறார் என்பதற்கு அவன் ஒரு உதாரணம். உலகம் முழுவதும் பரவி கிடக்கிறான். ஆண்டவர் இயேசுவில் அருமையான சகோதர சகோதரிகளை, இன்றைய நற்செய்தியில் ஆண்டவர் இயேசு அழகான ஒரு நிகழ்வை சுட்டி காட்டுகிறார். இந்த கைம்பெண் 2 செப்பு காசுகளை போட்டால் தன்னிடம் இருந்ததையெல்லாம் போட்டு விட்டாள் என்று சொல்லுகிறார். மற்றவர்கள் எல்லாம் தங்களிடம் இருப்பதிலிருந்து கொடுத்தார்கள். கும்பகோணம் பழைய பிஷப் சொல்லுவார், பிஷப் அந்தோனிசாமி, சிலர் கிள்ளி கொடுப்பாங்க. எப்படி? சிலர் கிள்ளி கொடுப்பார்கள். இந்த குழந்தைங்கள்ட்ட பார்த்தீங்கன்னா, சில பிள்ளைங்கள்ட்ட ஏதாவது சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் பிஸ்கட் எனக்கு கொடுன்னு கேட்டால் வாயில் வச்சிருக்க எச்சியோட அப்படியே கொடுக்கும் சில பிள்ளைங்க. சில பிள்ளைங்க என்ன தெரியுமா, அதில் புட்டு கொடுக்கும். இங்கே 4 பிஸ்கட் 5 பிஸ்கட் ஒரு பாக்கெட்டு கூட இருக்கும். சில பிள்ளைங்க எல்லாம் நம்மளை பார்த்து கற்றுக்கிட்டது. இந்த 5ல் 1 எடுத்து கொடுக்காது அந்த பிள்ளை, அதில் கொஞ்சோண்ட புட்டு இருந்தான்னு கொடுக்கும். கிள்ளி கொடுக்கிறவர்கள், சிலர் அள்ளி கொடுக்கிறவர்கள் இருக்கிறார்கள். 4 நேரி பாலம் கல்யாண சுந்தரத்தை போல. சிலர் தங்களிடம் உள்ளதையும் கொடுத்து தங்களையும் கொடுப்பார்கள். ஆண்டவர் இயேசு தன்னையே கொடுத்தார். அதைத்தான் இன்றைய 2ஆம் வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம். தன்னுடைய உயிரையே கொடுத்தார். இப்படி நீங்கள் கொடுங்கள் என்று சொல்லி தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தினார். அப்படியாக நாம் வாழ வேண்டும் என்று இன்றைய இறை வார்த்தை நம்மை அழைக்கிறது. 2 கொரிந்தியர், யாராவது பைபிள் எடுத்து படிங்க. 2 கொரிந்தியர் 9வது பிரிவு 7வது இறைவாக்கியம். 2 கொரிந்தியர் 9வது பிரிவு 7வது இறைவாக்கியம். இன்னைக்கு கொஞ்சம் பிள்ளைங்க பைபிள் எடுத்துட்டு வந்திருக்கு. வெரி குட், கைதட்டுங்க உங்களுக்கு. 2 கொரிந்தியர் 9வது பிரிவு 7வது இறைவாக்கியம். யாராவது எடுத்து படிங்க. என்னங்க சத்தத்தை காணோம்? ஒவ்வொருவரும் தம்முள் தீர்மானித்தபடியே கொடுக்கட்டும். பழைய ஏற்பாடு சொல்லுது 10 பங்கை கொடுன்னு சொல்லி. பழைய ஏற்பாடு 10 பங்கை கொடுன்னு சொல்லுது. அதைத்தான் அந்த சபக்காரங்க எல்லாம் பிடிச்சிக்கிட்டு சொல்லுவான், 10 பங்கை கொடுக்காவிட்டால் இது உனக்கு சாபம் அப்படின்னு. இல்லை, புதிய ஏற்பாடு என்ன சொல்லுதுன்னா, பவுலடியார் என்ன சொல்றாருன்னா, படிங்க. ஒவ்வொருவரும் தம்முள் தீர்மானித்தபடியே கொடுக்கட்டும். நீ 5% கொடுக்கணும்னா கொடு, 1% தான் கொடுக்கணும்னா கொடு. நீ முடிவு பண்ணு. என்னால் 50% கொடுக்க முடியும்னு சொன்னா கோல்கேட், வில்லியம் கோல்கேட் மாதிரி கொடுக்க முடிஞ்சா கொடு. ஒவ்வொருவரும் தம்முள் தீர்மானித்தபடியே கொடுக்கட்டும். நீ எதை கொடுக்க வேண்டும், எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்று நீ தீர்மானி. நீ தாராளமாக கொடு. முகவாட்டத்தோட கட்டாயத்தினால கேட்டுப்புட்டானேன்னு கொடுக்காத. நான் சாமியாருங்கள்ட்டெல்லாம் சொல்கிறது உண்டு. நாமெல்லாம் மக்கள்கிட்ட காசு கட்டும்போது கோயில் கட்டணும் காசு கொடு, கெபி கட்டணும் காசு கொடுன்னு கேட்குறோம். அதனால தான் மக்கள் வந்து நீ உழவு கொடுன்னு சொன்னால் இந்த சாமியார் கேட்டு தொலைஞ்சு விட்டாரேன்னு கொடுத்தேன்னு சொல்லி மக்கள்லாம் திட்டுறாங்க நம்மளை. அப்படி நம்ம கேட்கக்கூடாது. முகவாட்டத்தோடோ கட்டாயத்தினால கொடுக்காத. முகமலர்ச்சியோடு கொடுக்கிறவரே கடவுளின் அன்புக்குரியவர். நான் சொல்கிறேன், அடிக்கடி சொல்கிற உதாரணம், பஸ்ஸில் உட்காந்துருக்கிறேன், இந்த கிளவியை பார்த்துட்டாக்கா அந்த கிளவி உட்காந்து தம்பி கொஞ்சம் எந்திரிச்சுக்கடான்னு சொல்லிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சியை திருப்பிக்காத. எழுந்து தாராளமாக கொடு. கிள்ளி கொடுக்காதே, அள்ளி கொடு. கொடுக்கிற போதுதான் கடவுள் உனக்கு கொடுப்பார். ஒவ்வொருவரும் அவரவருக்கு கொடுத்திருக்கிறபடியே ஆண்டவருக்கு கொடுக்கட்டும். நான் அடிக்கடி சொல்றது உண்டு, இந்த வரி போடுறேன்னு சொல்லிட்டு போறீங்களா, அதை விட அநியாயம் வேற எதுவுமே இல்லை. விதவையா இருக்கிறவங்களும் 500 ரூபா கொடுக்கணும், கோடீஸ்வரனும் 500 ரூபா கொடுக்கணும், லட்சாதிபதியும் 500 ரூபா கொடுக்கணும், எல்லாரும் சமம் 500 ரூபா கொடுக்கணும்ன்றது அநியாயம். ஒவ்வொருவரும் தம்முள் தீர்மானித்தபடி கொடுக்கட்டும். உன்னால 50,000 கொடுக்க முடியுமா, கொடு. கடவுள் உனக்கு அவ்வளவு கொடுத்து ஆசீர்வதித்திருக்காரா, அதற்கு ஏற்ப நீ கடவுளுக்கு கொடு. அதுதான் உண்மையான கொடுத்தல், அதுதான் கடவுளுடைய படிப்பினை, அதுதான் சமூக நீதி, அதுதான் சமூக அக்கறை, அதுதான் மனிதாபிமானம். அப்படிப்பட்ட மனிதர்களாக நாம் கொடுக்க வேண்டும் என்பது இன்றைய இறைவார்த்தை நமக்கு கொடுக்கிற பாடம்.